வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நம் அரங்கிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் கிளப்பு பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியர் பத்ரி சேஷாஸ்திரி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள். சார் வணக்கம். இன்றைய கலைஞர் நிகழ்ச்சியில் நம்ம முதன்மையாக எடுத்திருக்கிற விஷயம் நீட் தேர்வு. நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் ஆதரிக்கிறாங்க, ரெண்டுக்கும் டெக்னிக்கலாக சில விஷயங்களை பேசிட்டு அவங்க மறுப்பதற்கு என்ன அரசியல் அப்படிங்கிறதையும் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயங்கிறது பொதுவாக இந்தியா முழுமைக்கான ஒரு பொது நுழைவுத் தேர்வு அப்படின்னு வரும்போது ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் கடுமையாக எதிர்க்கின்ற அந்த தனியார் மயம் இருக்கிறது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அந்த கல்லூரிகளுடைய கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தும் விதமாக, நெறிப்படுத்தும் விதமாக நீங்கள் அதை பார்க்கலாம்ல. அதை தவிர்த்து விட்டு ஒரே நுழைவுத் தேர்வு, அரசு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான விஷயம் தானே? தனியார் கல்லூரிகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய ஒரு விஷயம் தானே? ஏன் இந்த பார்வையில் பார்க்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நம்ம அரசியல் காரணங்களுக்கு போகலாம். அதாவது முதல்ல அடிப்படையில் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை. மாநிலங்களுக்கு மாநிலம் பாடத்திட்டங்கள் வேறுபடுகிறது, கல்வி முறையும் மாறுபடுகிறது. மத்திய அரசின் கீழ், மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த தேர்வு, ஒரு ஒருங்கிணைந்த முடிவு என்று வருமானால் அது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். அடிப்படையில் நாம் அதை கேள்விக்குட்படுத்துவது அதிலிருந்து தான். அதன் பிறகு நீங்கள் சொல்கிறது போல் இந்த தனியார் கல்லூரிகளினுடைய ஆதிக்கம், அவர்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிற கட்டண கொள்ளை, இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு இந்த தேர்வு அவசியம் என்கிற அளவில் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற, அதற்காக ஒரு தேர்வு என்று அதை வலியுறுத்துகிற அதே மத்திய அரசு தான் இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவ அந்த விதிமுறைகள், கார்ப்பரேட்டுகள் நுழைவதற்கான இன்னொரு வாசலையும் திறந்து விடக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்குது. உயர்கல்வியில் முதலீடு. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று மிக குறிப்பாக ஒரு தனியார் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அல்லது அதை ஒரு தொழில் போல கருதி அந்த கல்லூரியை நடத்தினால் அந்த வகையில் அது அட்மிஷன் செய்தால் அந்த இதே ரத்தாகும், உரிமையே ரத்தாகும் என்கிற அளவுக்கு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியவே திருத்தக்கூடிய ஒரு பரிந்துரையை இன்னைக்கு செய்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் எதை சொல்லி ஒரு தேர்வை கொண்டு வருகிறார்களோ அதுக்கு நேர்முரணான இன்னொரு நடவடிக்கை இன்னொரு புறத்தில் மத்திய அரசு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது இங்கேதான் நம்ம பார்ப்போம், இது எதற்கு என்கிற கேள்வி அங்கதான் வருது. அப்போ உண்மையிலேயே கட்டண கொள்ளையை தடுப்பதாக இருந்தால் நீங்க இது இந்த தேர்வின் மூலம் அது எப்படி தடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. தனியார் கல்லூரிகள் கடுமையாக கொள்ளையடிக்கிறாங்க, கட்டணம் கடுமையாக இருக்குது. சாதாரண மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் அங்கே போய் நுழையவே முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்குது. அதை முறைப்படுத்துவதற்கான எந்த விதமான ஒரு விஷயத்தை செய்யாம அதை முறைப்படுத்தாதா? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தானே பிரைவேட்டை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க, கோவப்படுறீங்க, இப்ப நாங்க அரசு பொது நுழைவுத் தேர்வுங்கிறப்ப தனியாருக்கு போறதை குறைக்கிறது தானே? பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் பிரைவேட் காலேஜுக்காக எழுதுவாங்க, பொதுவா ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? கட்டண கொள்ளை குறையுமே அப்படிங்கிற. அதாவது தகுதி அறியும் தேர்வு, அதுதான் இதனுடைய ஒரே வார்த்தை. தேசிய அளவில் தகுதி அறியும் தேர்வு. இப்போ தகுதி அறிவதுன்னா எந்த தகுதி அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரே தரத்துடனான கல்வி முறை இல்லை. மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுது. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற கல்வி கட்டமைப்பு இன்னும் சிக்கலை நோக்கி இருக்கும்போது நீங்கள் தேசிய அளவிலான ஒரு தேர்வுக்கு தமிழ்நாட்டு மாணவனை கொண்டு விடும்போது அவன் அதற்கு இப்போ நீங்கள் இப்போ எய்ம்ஸில் 1995 2012 வரைக்குமே மொத்தமே 6-7 மாணவர்களுக்கு தான் அட்மிஷன் கிடைச்சிருக்குது, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு. ஏன்னா அங்க அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு இவன் ஈடு கொடுக்க முடியல, இவனால அங்க போய் இடங்களை பெற முடியல, செல்லாது. அங்க அதற்கு தனியா நுழைவுத் தேர்வு. அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப அது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். அந்த அளவுக்கு தான் இங்க உள்ள நிலைமைகள் இருக்குது. அப்ப நாளைக்கு இந்திய ஒரு டூலா வைப்பாங்க அதுல. அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னவாகும், அவங்களுடைய நிலைமைகள்? ஏன்னா ஐஐடிக்குள்ள உறுதி கொடுத்திருக்கு, தாய்மொழியிலே எழுதலாங்கிற அளவுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. தேன் தடவிய வார்த்தைகள்ல தான் வருவாங்க முதல்ல. பின்னால போக 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 அதில் என்னென்ன அம்சங்கள் சேர்க்கப்படுங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அப்ப மாநில அரசின் கீழ் அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது மத்திய அரசின் கீழ் போகும்போது மத்திய அரசு தன்னுடைய பார்வையிலிருந்து தான் மாநிலங்களை பார்க்குமே தவிர மாநிலங்களின் பார்வையிலிருந்து மத்திய அரசு பார்க்காது எதையுமே. இதுதாங்க சிக்கலே. இப்போ அதிகாரம் முழுக்க இப்போ மாநிலங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல மாநில அரசு முடிவெடுக்கலாங்கிற நிலைமை இதன் மூலம் மாறும்.
அப்போ மாநில அரசு முடிவெடுக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல இருந்து அது அடிபடும் போது மத்திய அரசு தன் போக்கில் இருந்தால் அதை பார்க்கும். அப்போ இந்த சிக்கல்லாம் அதில் வரும். நம்ம அதுதான் சொல்றோம். இன்னைக்குப்பா எவ்வளோ விஷயத்துல இந்திய திணிக்கிறாங்க. அரசு அலுவலகங்கள்ல அலுவல் மொழியா இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு தான் பொருந்தும்னு அறிவிப்பு ஒரு பக்கம் போட்டுட்டு, மறுபக்கம் இங்கே வந்து பத்திரிகைகள்ல இந்தியில விளம்பரம் வருது, தமிழ் பத்திரிகையில இந்தியில விளம்பரம் வருது, அரசு விளம்பரம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் அறிவிப்பு வேறாகவும் நடைமுறை வேறாகவும் இருக்குது. அப்போ முடிவு மத்திய அரசு கையில போயிருச்சுன்னா, அதிகாரம் மத்திய அரசு கையில போயிருச்சுன்னா, அவர்கள் நினைப்பதுபடியான ஒரு நிலைமை தான் கிரவுண்ட்ல வரும். அதுதான் நம்ம அச்சப்படுறோம், கேள்வி எழுப்புறோம். உங்கள்கிட்ட முன்வைக்கிறது அவர் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரே பாடத்திட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே முதன்மையாக எதிர்க்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கூறு வந்து பாடத்திட்டம் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கின்ற மாணவர்கள் 2.5 விழுக்காடுக்கும் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அப்போ 97 விழுக்காடுக்கு மேல் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டம்ங்கிறது ஒரு புதிய விஷயம்தான். அவர்கள் படித்த பாடத்திட்டத்திலிருந்து புதிய ஒரு விஷயத்தை தான் அவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிற அந்த மாநில அரசினுடைய கோரிக்கை வந்து நியாயமாக தானே படுது. உண்மையில் நீட் பற்றி நிறைய பேர் பேசுகிறது எனக்கு புரியல. எனக்கு புரியலங்கிறதுலேருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் முதல்ல பதில் சொல்கிறேன். பாடத்திட்டம் கணிதத்தையும் அறிவியலையும் பொறுத்த வரைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நேஷ்னல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து வருது. என்ன மோசமாக இருக்குன்னா பாடத்திட்டம் மோசம் இல்லை, உங்களுடைய பயிற்றுவிக்கும் விதமும் நீங்கள் பரீட்சை எழுதும் விதமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேள்வித்தாளும் அதுக்கு போடுற மதிப்பெண்ணும் தான் பிரச்சனை. பாடத்திட்டம் இல்லை பிரச்சனை. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கும் கேள்வியை மட்டும்தான் கேட்போம். அதிலிருந்து ஒரு சின்ன கமா மாற்றி போட்டோம்னா எனக்கு 5 மார்க் போடுன்னு கூட்டமாக மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் கத்துறது, அதுதான் நம்ம பழகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பயிற்றுவிக்கும் முறையையும் அதற்கு மட்டுமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும் கேள்வியை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுவதற்கான முறையையும் கொஞ்சம் கூட உங்களுடைய அறிவை சோதிக்கக்கூடிய ஒரு வழி இல்லாத மாதிரி ஆக்குவதையும் நம்ம வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே செய்தாச்சு. இதற்கு நம்ம யாரையும் உலகத்தை குறை சொல்ல முடியாது, நம்மளை நாமே குறை சொல்லிக்கணும். ஒன்று இதை வச்சு தள்ளி அதை நீங்கள் மாற்றணும். ரெண்டாவது, இந்த பரீட்சைகள் எல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மத்திய அரசுக்கான ஒதுக்கீடாக இருக்குது, 15% கேள்விப்படுறேன். நான் எதுவுமே உறுதி செய்து கொண்டு சொல்லலை, எனக்கு தெரியல அப்படிங்கிறது. இளம் அறிவியல 15 விழுக்காடும், முதுகலையில் 50 விழுக்காடும். முது நிலையை விட்டுடுவோம் இப்பொழுதைக்கு. இளநிலை எடுத்துக்கிட்டோம்னா 15% போக மீதி 85% தமிழ்நாட்டின் மாணவர்கள் தான் அதில் போட்டிடுறாங்க. இது அதற்கு மேலே எனக்கு தெரியல என்னன்னா, இது வந்து ஒரு தகுதிக்கான தேர்வு மட்டும்தானா, நீங்கள் 12வது வகுப்பு வரையும் படித்து பெறக்கூடிய மதிப்பெண்கள் இதில் எந்த விதத்தில் வரப்போகிறது? ரூல்ஸ் நான் எங்கேயும் படிக்கல, எனக்கு யாரும் சொல்லலை. இதுல இருந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து மீதி 85% அப்படியே நிரப்ப போகிறீர்களா, இல்லை இதுல தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு பூல் ஒன்று இருக்கும், அதிலிருந்து வேறு ஒரு கிரைட்டீரியா மூலமாக எடுத்துப்பீங்களா? இது எதுவுமே தெரியாம நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இங்கே இதை பத்தி விளக்கம் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசு தான். அவர்கள் வந்து நீட்டுங்கிற தேர்வு இல்லாமல் செய்வதற்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சில வேலைகளை செய்தார்கள். அது இல்லைன்னு ஆயிடுச்சு, அது தனி போராட்டம். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது மாணவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டியது. நீட் தேர்வு நடக்க போகிறது அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லிட்டார். நீங்க அனுப்பின உங்களுடைய சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாம இவங்க நிறுத்திட்டாங்க, அதுதான் ஃபேக்ட் இன்னைக்கு. அப்போ முதல் வேலை வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இது வெறும் ஒரு பேஸ் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மொத்தம் நம்மகிட்ட 5000 சீட் இருக்குன்னு வச்சுப்போம் நம்முடைய இதுக்கு. அப்போ ஒரு 25,000 பேராவது இதுல பாஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம். ஏகப்பட்ட பேர் எழுத போறாங்க, ஒரு 25,000 பேர் தாண்டிடுறாங்க. இப்போ 25,000 ஒரு 5,000 தான் கொடுக்க போறோம். அது எந்த மெத்தட்ல நீங்க கொடுக்க போறீங்க? அதுல இடஒதுக்கீடு எப்படி அப்ளை ஆக போகுது? இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஒரு நேரம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது குறித்துலாம் பேசியிருக்கிறாங்க. இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குள் இடம் கிடைப்பதில் பிரச்சனை வரும்,
போன்ற பல்வேறு விஷயங்கள். அப்புறம் அது எப்படி? ஷானவாஸ் பயந்த மாதிரி ஊகங்களா இனி அடுத்து அவங்க என்ன இல்லைங்க, மொழியில இதெல்லாம் வேணாலும் ஊகம் கட்டாயமா பத்தி நீங்களும் நானும் ஊகம் பத்தி பேசலாம். அரசு ஊகம் பத்தி பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி வந்து நீங்க வந்து 85% இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய இடத்தை நீங்க தான் ஃபில் அப் பண்ணிக்க போறீங்க. இப்ப எங்க இருந்து வெளிநாட்டு வெளி மாநில மாணவர்கள் உள்ள வர போறாங்க? நீங்க ஊகமாக வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை சொல்லலாம். அதுங்க தெளிவா அவங்க இருக்கு இல்லையா? நீங்க எப்படி நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு நான் அரசுகிட்ட கேட்கும் பொழுது ஊகத்தை முன் வச்சு என்ன பிரயோஜனம்? இங்க 85% இடத்தை நீங்க ஃபில் அப் பண்ணணும். அது உங்க மாணவர்களுக்கு. சரி, கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு வேண்டிய வேலையை நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம்னு நீங்க உட்கார்ந்து பயப்பட்டுக்கிட்டு இருந்த என்ன இந்த பிரயோஜனம்? வருட நுழைவுத் தேர்வுக்குள் இந்த கிராமப்புற மாணவர்களை வந்து பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களை நம்ம ஆயத்தப்படுத்திட முடியுமா? நீங்க எதுக்கு ஆயத்தப்படுத்தணும்? முதல்ல வந்து இப்ப கேள்வி என்னன்னா, கிராமப்புற மாணவர்கள் யாரும் நீட் தேர்வுல உள்ளவே வரமாட்டாங்கன்னு நீங்க முதல்ல சொல்றீங்களா? நம்பர் 1. அப்படின்னா நீங்க சொல்றது நியாயமானது. ஆனால் இதற்கு முன் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் வரிசையில உள்ள வந்தவங்க எத்தனை பேருங்கிறதுக்கும் அரசு வந்து தகவலை வெளியிட்டது. எவ்வளவு பேர் இருந்தாங்க? இப்போ கிராமப்புற மாணவர்கள் வந்து அப்படியே கூட்டமா உள்ள வந்துட்டு இப்ப திடீர்னு இந்த தேர்வுனால வராம போயிடுவாங்களோ அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. அப்படிங்கிறதையும் நம்ம அரசு நிரந்தரமா கதவை அடைச்சிற மாதிரியான இல்லைங்க. அதுக்கு அடுத்து வருவோம். முதல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது கிராமப்புற மாணவர்கள் உள்ள வர முடியாது இதனால. அது வெறும் யூகம். முதல்ல இதற்கு முன்னாடி வந்துட்டாங்களா அப்படின்னா அந்த தகவல் பாத்தீங்கன்னா நீங்களே குறிப்பிட்டீங்க. பாடத்திட்டம் நம்ம எடுத்துக்க வேணா, பயிற்றுவிக்கும் முறையில் வித்தியாசம் இருக்குது. அந்த பயிற்றுவிக்கும் முறையில அரசு பாடத்திட்டத்தில் பயிற்றுவிக்கும் மாணவன் கண்டிப்பாக தனிச்சிறப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்களே சொன்னீங்க. அந்த பயிற்றுவிக்கும் முறையில கிராமத்துக்கும் நகரத்துக்கும் தமிழக அரசோட கல்வி முறையில எந்த மாற்றமும் இல்லை. கிராமம் எவ்வளவு மோசமா இருக்கோ அதே அளவுக்கு தான் நகரமும் மோசமா இருக்கு. இன்றைக்கு எந்த பாடத்திட்டத்தில் படிச்சாலும் ஒரே மாதிரி படிப்பு தான். பாடத்திட்டத்துக்கு வருவோம். இன்றைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழகத்தில் படிப்பவர்கள் நீங்க சொன்னீங்க மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. 2 விழுக்காட்டுக்கு குறைவா தான் இருக்காங்க. அவர்களுக்கு நிச்சயமாக இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நிச்சயமாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கட்டாயமாக. இதற்கு முந்தைய சிஸ்டத்துல, அதாவது மதிப்பெண்களின் அடிப்படையில் வர இடத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. 2 பக்கத்திலையும் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. இது மாற்றுகிறது. சிபிஎஸ்இல படிக்கும் அந்த மிக குறைவான சதவீதம் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தருது. நிச்சயமா. அப்ப இந்த அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி இல்லையே. அப்ப சிபிஎஸ்இல படிக்கும் மாணவர்கள் வந்து இப்ப இந்த மதிப்பெண் முறை எங்களுக்கு எதிராக போகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப நீங்க வந்து இந்த முறை வந்து அவர்களுக்கு ஆதரவாக போகிறதுன்னு பாக்குறீங்க. அப்படி எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நம்பருங்கிறது வந்து மிக குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டோம். எந்த ஒரு புது சிஸ்டம் வந்தாலும் அதுல ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகிறது. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இது நல்லதா கெட்டதா, ஒரு சமதளம் இருக்கா, அந்த சமதளம் எங்கெல்லாம் இல்லை. நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நிச்சயமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை மாற்றுவதற்கான உரிமை ஏற்கனவே மாநில அரசு கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு அவர்கள் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வேற செலக்ஷன் கிரைட்டீரியா அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதை யாராவது எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்க. அதை நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். இதெல்லாம் ஷானவாஸ், நீங்க எப்படி அடிப்படையில் இது வந்து ஏதோ தமிழ்நாடு அரசு மட்டும் இன்றைக்கு எதிர்ப்பது என்பது போன்ற ஒரு தோற்றம் வருது. 2013 இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து, அப்போது மோடி அரசு அல்ல, காங்கிரஸ் அரசு இது இந்த தேர்வை கொண்டு வருவதற்கு முயற்சித்த போது முதலில் மாநில உரிமையை பாதிக்கும் என்று பெரிய அளவு குரல் எழுப்பியது மோடி அரசு, குஜராத் அரசு. குஜராத்திகளுக்கான வாய்ப்பு பறிபோகிறது என்கிற அளவில் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள், 15க்கு மேற்பட்ட மாநிலங்கள், குஜராத்திகளுக்கு பாதிப்பு, அதான் 15க்கு மேற்பட்ட மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் பிரச்சனை போய் அதனால தான் நிறுத்தி வைக்கப்பட்டது. பிறகு வாதாடி எடுத்து இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் இதற்கு ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு அது சட்டமாக அளவுக்கு வந்து போச்சு. இப்போ அடிப்படையில் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ கிராமப்புற மாணவர்களை பற்றி பேசுகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் போய் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையெல்லாம் இருக்குது. இது மற்ற இடங்களில் இல்லாத ஒன்று. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இதில் பாதுகாக்கப்படும்ங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு இப்போ இதை பற்றி அவர் சொன்ன மாதிரி மாநில அரசு ஒரு தெளிவுங்கிறாரு. அது இன்னைக்கு தான் சொல்றாரு. அதான் சொல்ல வரேன். அப்போ இது வந்து இப்போ நீட் தேர்வு என்று அவர்கள் சொல்லும்போது அதற்குள்ள என்னென்ன வரப்போகிறது, எது பாதிக்கப்பட போகிறது, அதற்குள்ள என்னென்ன ஷரத்துகள் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இல்லாததுனால
இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு விளக்கத்தை மத்திய அமைச்சர் கொடுப்பது, நீங்க அப்படி முடிவு பண்ணிக்கலாம்ங்கிறது, இதெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட முடிவாக இல்லாமல் அவ்வப்போது நாம் சத்தம் போட அவங்கள்ட்ட இருந்து ஒரு விடை கிடைப்பது தான் இங்க பிரச்சனையே. அப்ப நீங்க முதல்ல ஒரு டிராஃப்டை கொடுங்க, இப்படி தான் இருக்க போகுது, இதுல என்ன அம்சங்கள் வரும், என்ன அம்சங்கள் வராது அப்படிங்கிற எந்த தெளிவும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை திணிக்கும் போது, ஏற்கனவே இதுல நாம வந்து வேற வகையான சில இடஒதுக்கீடுகள், சமூக நீதி அடிப்படையில் இயங்கக்கூடிய மாநிலங்களுக்கான உரிமைகள் என்கிற அம்சத்திலெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை பார்த்தா கேள்விகள் வரத்தான் செய்யும். அப்ப அந்த அடிப்படையிலான கேள்விகள் நியாயமான கேள்விகள் அது வந்துகிட்டு இருக்கு. அதற்கு விடை சொல்லி மாநில அரசினுடைய பட்டியல் பாதிக்கப்படாத அளவுக்கு, இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு, சமூக நீதிக்கு அதில் எந்த பங்கமும் வராத அளவுக்கு அது இருந்துச்சுன்னா அதை பத்தி இங்க யாரும் கேள்வி எழுக்க போறது இல்ல. ஆனா அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய விதிமுறைகளும் பின்னால் அவங்க வந்து அதுல திணிக்க போற விஷயங்களும் தான் நமக்கான ஒரு அச்சத்தையும் கேள்வி எழுப்புது. ஒரு நிமிஷம். பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஹெல்த் மினிஸ்ட்ரி, இந்த மூன்றுலையும் இன்றைக்கு தமிழக அரசில் செயலாளர்கள் இருக்காங்க. அப்புறம் டிரெக்டர்ஸ்னு அடுத்த லெவலில் இருப்பாங்க. அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர்களுக்கு அதிகம் தெரியும்னு நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. பட் குறைந்தபட்சம் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அதுக்கு அடுத்த கட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க 3 பேரும் 6 பேர் 12 பேர் வச்சுங்க ஒரு அறையில் உட்கார்ந்து 1 மணி நேரம் செலவு செய்தால் இந்த பிரச்சனைக்கான அனைத்து கேள்விகளையும் ஒரு தாளில் எழுதிட முடியும். இந்த இப்ப நம்ம கேள்வி கேட்கிறேன், இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 20 தொலைக்காட்சி நடைபெற்றிருக்கேன். இல்லை எனக்கு தெரியாதுங்க, நான் சொல்றேன், நான் சொல்றதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். எழுதிட்டு ஒரு நாள் அரை நாள் சந்திப்பு மத்திய அரசோட, இதுதாங்க எங்களுடைய கேள்வி, நாங்க இது நீங்களா நாங்களா நாங்க அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்க எல்லாத்துக்கும். அதாவது மாநிலம்தான் இதுல என்ன, உச்சநீதிமன்றம் வழக்குடைய ஒரு தீர்ப்பாக தான் இந்த நீட் வருது. அதன் பிறகு மத்திய அரசு உயர்கல்வித்துறையை தங்களுடைய கையில் வைத்திருப்பதனால இந்த மெடிக்கல் எஜுகேஷனும் அதன் கீழே வருவதனால அதுக்கு அடுத்து இந்த நீட்டுங்கிறது வருது. அதற்கு பிறகு அது மாநிலங்கள் மேல அது சுமத்தப்படுது. இதெல்லாம் ஃபேக்ட். ஒரு நாள் இதை ரிசால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இதுல என்ன குழப்பம்? முதல்ல எனக்கு புரியவே இல்லை இந்த குழப்பம். இந்த குழப்பத்துக்கு நாம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம், அதன் பிறகு அவர்கள் பதில் சொல்கிறார்கள்லாம் என்னது? இல்ல, அவங்க அடிப்படையில எங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கான அதிகார வரம்பை நீங்க தீர்மானிக்காதீங்கிற அடிப்படையான கேள்வியும் வருது இதுல. கரெக்டா அவங்க தீர்மானிக்கிறாங்களா இன்றைக்கு? அதுவே நம்மளாவே முடிவு செய்துக்கிறது தானே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 85% 15% மத்திய அரசுக்கானது, ஈக்குவலி உங்களுடைய மாணவர்கள் அனைத்து மாநிலங்கள்லையும் அவர்கள் இந்த தேர்வு எழுதி அவர்கள் அங்க வரலாம்ங்கிறது இருக்கு இல்லையா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லலாமே அப்படிங்கிற வாதம் வரும்போது, ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து பெண் மாணவர்கள்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம், இங்க வட இந்தியர்கள் வருவதற்கு இது பாதுகாப்பான இடம். சரி, ஆனா இங்கு வாழ்ந்த ஒரு சென்னையிலயோ திருச்சியிலயோ வாழ்ந்த மாணவிகள் அங்கு செல்வதற்கு அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல. அதாவது 32 மாநிலத்துல தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில எல்லா இடமும் வந்து கொலை கற்பழிப்புல ஓடிட்டு இருக்கு. அது ஒரு உண்மைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதாவது இப்படி எல்லாம் ஒருத்தர் பேசணுமா? நீங்க கர்நாடகா போங்க, கேரளா, தமிழ்நாட்டுல இருந்து பீகார் செல்வதும் பீகார் இருந்து தமிழ்நாட்டு வருவதையும் நீங்க ஒரே மாதிரி பீகார் போக வேண்டாங்க, நீங்க பீகார் போக வேண்டாங்க, நீங்க குஜராத் போங்க, ஹரியானா போங்க, நீங்க என்னங்க இதெல்லாம் நடந்துட்டாங்க இருக்கு. தமிழ்நாடு வந்து பாதுகாப்பா இருக்கா இல்லையா? பாருங்க, 22 ஐஐடி இருக்கு, ஏகப்பட்ட ஐஏஎஸ்சிஆர் இருக்கு, IIIT இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் போய் டெல்லி உள்ளதுலயே பெண்களுக்கு மிகவும் மோசமான இடம். ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸுக்கு வந்து கூட்டமா இங்க இருந்து போறாங்க. இதெல்லாம் வந்து தேவையற்றதான ஒரு வாதமாக நான் பார்க்கிறேன். நம்ம வாதம் எடுத்து வைக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வெளியில மண்ணு கால் எடுத்து வச்சோம்னா உங்க காலை யாரோ வெட்டிடுறாங்களாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தேவையா? இந்தியா முழுக்க எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க, வேலை தேடியும் இல்லைன்னு சொல்ல. நானு 17 வயசுக்குள்ள இப்படி வர்றதுங்கிறது நிறைய பெண் குழந்தைகளோட படிப்பு தடுக்கப்படும்ல. அப்படி ஒண்ணு நீங்க எவ்வளவு சீட்டை பேசுறீங்க, அதுல எவ்வளவு மாநிலத்துல எவ்வளவு சீட் இருக்கு, நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றோம். இதெல்லாம் 17 வயசுல தான் எல்லாரும் மேல படிக்க போறாங்க. எல்லாரும் ஐஐடிக்கு போறதும் 17 வயசுல தான் போறாங்க, பெண்களும் போறாங்க. அந்த மனநிலை சரி தப்புங்கிற வாதத்துக்குள்ள போகல. அப்படி ஒரு யதார்த்தம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்டேன். நீங்க வந்து அந்த மாதிரி சொன்னால் அது தவறு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓரிரு மாநிலங்கள்ல நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். அது வந்து பீகார், உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்ல, அசாம், ஜம்மு காஷ்மீர் போறதுக்கும் ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே இல்லை. யார் போனாலும் எங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும். பிற மாநிலங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நல்ல வரவேற்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குங்கிறது தான் பொதுவான ஒரு, எந்த விதத்திலையும் அதற்கு குறைவுபடாம தான் பல மாநிலங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை வந்து வேணும்ட்டு இஷ்டத்துக்கெல்லாம் உயர்த்தணுங்கிற அவசியம் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்.
எல்லாம் கை நீட்டி வரவேற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா மாநிலத்திலும். வாதத்துக்குள்ள போவோம். ஏற்கனவே இது தொடர்பா நிறைய வாதங்கள் வந்தது. அடுத்து அனைத்து கட்சி கூட்டம், திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது என்று நேற்று அவங்க அறிவித்திருக்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்ட உடனே நீங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் உடனே நாங்கள் பங்கேற்கிறோம், விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐயும் உடனே பங்கேற்கும் அப்படின்னாங்க. சில மாதங்களுக்கு முன்னால் இதே விவசாயிகள் பிரச்சனை, இதே வறட்சி, இதே தற்கொலைகள் போன்ற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் காவிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப கொதி நிலையில் இருந்த அந்த நேரத்தில் இது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அழைத்த போது மக்கள் நல கூட்டணி ஒரு இது போன்ற ஒரு உடனே அழைப்பை ஏற்கலை, கண்டுகொள்ளன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போது சேர்ந்திருக்கிறாங்க. ஏன் இந்த இடைவெளிக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் தொடக்கத்திலேயே இதைத்தான் சொன்னோம். மக்கள் நல கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அன்னைக்கு மதிமுக அதை விரும்பலை. இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இல்லாததுனால நாங்கள் இந்த முடிவை வெளிப்படையாக எடுத்தோம். அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட இந்த முடிவுக்கு வரல. இன்னைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. வந்த அளவில் ஒரு வரவேற்கத்தக்க முடிவு அது. ஆனால் இது அடிப்படையில் அரசியல் கட்சிகள், மதிமுகவாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அரசியலை நடத்துவது தான் சரியாக இருக்கும். 3 மாதத்திற்கு முன்னால் பொருந்தாத முடிவாக அவர்களுக்கு தெரிந்தது 3 மாதத்திற்கு பிறகு பொருந்துகிறது என்றால் ஒரு 3 மாத அளவுக்கு கூட அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இல்லையா என்கிற கேள்வி இதில் நாம் எழுப்பி பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் எந்த கோணத்திலிருந்து அன்றைக்கு அதை வைத்தோம்? ஏன்னா அன்னைக்கு ஒரு விவசாயிகள் போராட்டம் என்பது டெல்லி வரைக்கும் போய் 33 நாட்களை கடந்து நிர்வாணமாக ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பிறகுதான் அது பற்றி ஒரு எதிர்கட்சி கூட்டுகிற கூட்டத்திற்கு நாங்கள் வருவோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் 3 மாதத்திற்கு முன்னால் விவசாயிகள் பிரச்சனையில இன்னையிலிருந்து அன்னைக்கு என்ன மாறுபட்டு இருந்தது? பொதுவான அரசியல் பார்வையாளர்களுக்கு இதுதான் ஒரு பெரிய நமக்கு கேள்வியா இருக்குது. அப்போ ஒரு கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் கட்சிகள் ஒருங்கிணைவதில் கூட அரசியல் காரணங்களை காட்டி அதை நாம பண்பட்ட அரசியல் கட்சிகளே அதை ஒத்தி போடுவது கூட அந்த நேரத்தில் ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருந்ததா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அப்படி நான் ஒரு முடிந்த முடிவா நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவர்கள் இது மட்டும் இல்லை நான் சொல்ல வர்றது. இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸோடு இணைந்து ஒரு ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டுவது என்பது வரைக்கும் நான் அதை பார்க்கிறேன். நான் அதில் கூட அவங்க பல்வேறு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு இன்னும் தங்களுடைய முடிவில் அப்படியே பிடிவாதமாக இருக்கிறார்கள். இப்போ பிடிவாதமாக இருக்கும்போது என்ன நடக்குது? நீங்கள் இப்போ தேர்தல் மூலம் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் தேர்தல் மூலம் வெற்றி பெறுவதற்கான கணக்கை பாரதிய ஜனதா போடுகிறது. எப்படி போடணும் அப்படி போடுகிறது. நீங்கள் தேர்தல் மூலம் வெற்றி பெறாத மாநிலங்கள்னு இருக்குது. இங்கெல்லாம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வேற எப்படி வெற்றி பெற முடியும், வேற எப்படி அதிகாரத்துக்குள்ள நுழைய முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். அதே போல தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத மாநிலங்களில் கூட இன்னைக்கு அவங்க பல்வேறு உத்திகளை வகுத்து அந்த மாநிலங்களையும் தங்கள் வசம் கொண்டு வர்றார்கள். கோவா, மணிப்பூர்லாம் அதுக்கு சாட்சியா இருக்குது. அப்ப எந்த எல்லைக்கும் போய் அதிகாரத்தை நுகர்வதற்கான ஒரு இடத்திற்கு பாரதிய ஜனதா வந்துவிட்ட பிறகு அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களை அதிகார வலிமையற்றவர்களாக ஆக்க வேண்டும், அதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கமும் ஒரு சமய சார்பின்மை தத்துவமும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள் மீண்டும் மீண்டும் பிடிவாதமா இருக்கிறதா நமக்கு கேள்வியா இருக்கு. அரசியல் தொலைநோக்கு பார்வையுடன் தான் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் நீங்க இருந்தீங்களா? நீங்க சொல்றீங்கல்ல கட்டாயம் பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அணின்னு. ஆமா, அந்த நோக்கத்தோட தான் மக்கள் நல கூட்டணி அமைச்சீங்க. பாஜக அந்த அணி அமையலைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றே நாகர்கோயில் போன்ற பகுதிகளில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. பாரதிய ஜனதா வலிமையான மாவட்டங்கள்ல போன தேர்தலில் தனித்து நின்று. அப்போ நீங்க மக்கள் நல கூட்டணி பாஜக வாக்குகளை சரிவடை செஞ்சிருக்குங்கிறீங்களா? பாஜக வலிமை பெறாமல் தடுத்திருக்குது அந்த அணிதான். இல்லன்னா நீங்க விஜயகாந்த் அவர்கள்லாம் திமுகவோட போகக்கூடிய மைண்ட் செட்ல இல்ல. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமையலன்னா மதிமுக எங்க போயிருக்கும், தேமுதிக எங்க போயிருக்கும்? அப்ப திரும்பவும் 2014 அமைந்தது போல பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு அணிதான் அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த அணி அமைய விடாமல் தடுத்து ஏற்கனவே இருந்த அணியையும் சிதைத்த ஒரு பெருமை மக்கள் நல கூட்டணிக்கு தான் உண்டு. தேமுதிகவை பாஜக இருந்து நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று இடதுசாரிகள் உட்பட பலரும் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களையும் பாஜக இருந்து மக்கள் நல கூட்டணி தான் காப்பாத்துச்சா, மீட்டுதான்? அதாவது திமுக அணிக்கு அவங்க போக மாட்டாங்க. நீங்க யதார்த்தத்திலிருந்து பேசுங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு முடிவு இருந்ததா இல்லையாங்கிறது வேற. அதிமுக அணியில எந்த கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க எந்த கட்சியும் சேர்க்கல, மதிமுக மட்டும் இல்லை, எந்த கட்சியும் அவங்க சேர்க்கல. இரட்டை இலையில போட்டியிடக்கூடியவங்க வரலாம் என்கிற அளவில் தான் அவங்களுடைய இது இருந்தது. அது மதிமுக அப்படி போக வாய்ப்பு இல்லை. அப்ப திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை போது இருக்கிற ஒரே அணி பாஜக தானே.
அப்ப மாற்று அணி வந்து பாஜக என்கிற அந்த இடத்தை பாஜகவிடம் இருந்து பறித்தது மக்கள் நல கூட்டணின்னு சொல்ல வரேன். இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக வந்து கடந்த முறை அழைத்த போது 2 இடதுசாரிகளும் வரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் விருப்பப்பட்டார்கள், ஆனால் செல்ல முடியவில்லை. இந்த முறை விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ 2 பேருமே போயிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லது தான். ஆனால் இதில் வேறு சில பிரச்சனைகள் பார்க்குறேன். ஏன் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அழைப்பு விடுக்கப்படலைங்கிற முதல் கேள்வி கேட்கணும். நீங்கள் அழைப்பு விடுத்து அவங்க வரலைன்னா அது அடுத்து வேற. இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கூப்பிடவில்லை அப்படிங்கிற ஒரு குறையாக நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாகரிகம் அனைவரையும் அழைக்கணும். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வராது, பாரதிய ஜனதா வராதா வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர்கள் மீது நீங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி மீது நீங்க வந்து குற்றம் சாட்டுதா அதை அங்க செய்யுங்க, பார்க்கலாம். இடதுசாரிகள் வந்தே ஆக வேண்டும் என்கின்ற முடிவோடு இருந்ததால் பாஜகவை தவிர்த்திருக்கலாம். அப்ப அதுக்கு பேர் அனைத்து கட்சி கூட்டமா? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கு. வெட்டுக்குத்து நடக்கிற கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தால் நீ வராத அப்படின்னு சொல்றாங்களா? காவிரி பிரச்சனை பத்தி ஏதாவது நடக்கும் பொழுது அப்ப நம்ம வந்து இங்க செய்யறதும் அரசியல் தான். இவங்க வந்து அவங்க வரமாட்டாங்க, அதனால நாங்க இவங்களுக்கு வந்து தாம்பூலம் வச்சு அழைக்க மாட்டோம் நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க அரசியல இறங்கிடுறீங்க. அனைத்து கட்சி கூட்டம் அரசியலுக்காகவா, இல்லை ஒருமித்த கருத்தை எட்டி அதன் மூலமாக நீங்க வந்து மக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாங்க முன்வைக்கிறோம், நம்ம எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து மத்திய அரசை ஒரு திசையில கொண்டு போய் செலுத்துவோம்ங்கிறதுக்கு தானே. அப்ப இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது ஒரு அரசியல் ஆரம்பம். பாஜக தமிழக பாஜக சில சமயம் தமிழக பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேவரா பேசுவாங்க. இந்த முறை வந்து வெளிப்படையா வந்து போராட்டம் நடத்துற விவசாயிகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை அவங்க முன்வைக்கிறதுனால இவர்களிடம் நான் பேசி என்ன ஆக போகுது? அவங்க பயிர்க்கடன் செல்வது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டாங்க, இவர்கள் போராட்டத்திற்கு பின்னால் யாரோ இயக்குகிறார்கள், இது போன்ற விமர்சனங்களை தான் பாஜக தலைவர்கள் வைக்கும் போது சொல்லட்டும், அவர்களை கூப்பிட்டு என்ன பேச என்று நினைத்திருக்கலாம் இல்லையா? அங்க வந்து அதை சொல்லட்டும். நீங்க வந்து அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம்ங்க. எல்லா கட்சிக்கும் இப்ப வந்திருக்கிற மற்ற கட்சிகள் அனைத்துக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியுமா? இந்த பிரச்சனையில ஒருமித்த கருத்து இருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கட்சி கூட்டம் நடந்து அதுல பேசினாதானே தெரியும் உங்களுக்கு. இதுல பிற கட்சிகள் இப்ப வந்து திமுகவுக்கும் வைகோவுக்கும் இருக்கக்கூடிய உறவு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அழைப்பு போயிருக்கா? அவர் இது 2 பேரை தவிரங்கிறதுனால அவருக்கு அழைப்பு போயிருக்கலாம். அவர் வரப்போகிறாரா? அவருடைய கருத்து என்ன? அப்ப அது தவிர வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேற, மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளோட பிரச்சனைங்கிறது வேற இல்லைங்களா? எந்த கட்சிகளுடைய இல்லை, இப்ப மத்திய அரசு கொடுக்கிற இடத்துல இருந்து கொடுக்க முடியாததுக்கான காரணங்களை வெளிப்படையா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக எங்களால கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்ல, சாத்தியம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து காவிரி பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா கர்நாடகத்துல பாரதிய ஜனதாவுக்கு அங்க ஆட்சியில் இருக்கிற போயோ அல்லது அவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. இப்போ மத்திய அரசுக்கு அங்க வேற ஒரு கருத்து இருக்கலாம். அப்பயும் அவங்க வந்து சேர்ந்தானே இருக்காங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸும். நீங்க முதல்ல வந்து மாநில நலன்களுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கும் பொழுது நீங்க எக்ஸ்க்ளூஷன்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கு அந்த மேண்டேட் இருக்காதுங்கிறது என்னுடைய முதல் கருத்து. ஷானவாஸ், இந்த இதை எப்படி பார்க்க? அனைத்து கட்சி கூட்டம்னா மாறுபட்ட கருத்து உள்ளவங்களையும் சேர்த்து தானே அதை நடத்தணும். அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது தமிழகத்தின் குரலா அப்படிதானே ஒழிக்கணும். அதுல மாறுபாடு இல்லை. ஏன்னா நாம யார்கிட்ட பேச போறோங்கிறது முக்கியம். அரசை நோக்கி தான் கேள்வி எழுப்ப போறோம், ஆளும் தரப்பிட்ட தான் வந்து நம்முடைய வேண்டுகோளை வைக்க போறோம். இப்போ விவசாயிகளுக்கு தீர்வு அப்படிங்கிறத நாம கூடி தீர்வு ஏற்படுத்த முடியாது. நாம கூடி ஆளும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க போறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அரசிடம் கேட்டு பெற போறோம், அரசிடம் வேண்டுகோள் வைக்க போறோம், அரசு செய்யணும்னு சொல்ல போறோம். அதற்கான ஒரு அழுத்தத்திற்கான ஒரு கூட்டம் என்னும் போது ஆளும் தரப்பை தவிர்த்து விட்டு அந்த கூட்டத்தை நடத்துவது என்பது கொஞ்சம் பொருந்தாத அம்சமாக இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்வது போல அவர்கள் இந்த போராட்டங்களை கொச்சைப்படுத்தி வருவதனால் ஆளும் தரப்பு இரண்டுமே, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, அதனால் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்கிற அளவில் தான் நான் அதை கருதுகிறேன். ஆனால் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இந்த மேகதாது அணை பிரச்சனை, இந்த தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான விஷயங்களுக்காக பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு இங்கிருந்து கட்சிகளை அழைத்து கொண்டு போனார். இப்போ நாங்கள் எல்லா வகையிலையும் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்நிலையில் இருப்பவர்கள். ஆனால் மோடியை சந்திப்பதற்கு விஜயகாந்த் அவர்கள் அழைத்த போது விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து தான் எங்களை எல்லாம் அழைக்கிறார். போனோம் நாங்கள். திமுக போச்சு, திருச்சி சிவா வந்தார், நிறைய கட்சிகள் போகத்தான் செஞ்சாங்க. அப்போ வந்து
கூட்டணியில இருக்கிறவங்கள தான் அழைச்சிட்டு போகணும், இல்லாதவங்க கூப்பிட்டா வருவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்காம அன்றைக்கு அவர் அழைத்தார், நேரில் போய் அழைத்தார் விஜயகாந்த் அவர்கள். கலைஞரே போய் சந்திச்சார், எங்க அலுவலகத்துக்கு வந்தார், எல்லா கட்சிகளையும் போய் அழைத்தார். போகத்தான் செஞ்சாங்க. அதனால அதுதான் முக்கியம். அந்த பிரச்சனைக்கான அழுத்தத்தை நாம் கொடுக்கணும். இல்ல பாஜகவை அழைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அதிமுகவை அழைத்திருக்கணும், எல்லா கட்சியும் அழைத்திருக்கணும். பாஜக அதிமுக நம்ம தவிர்த்து. நீங்க ஆனா இடதுசாரிகள் பாஜக வந்தால் கலந்து கொள்ள மாட்டோம். நம்ம முதல் பார்வை நிகழ்ச்சியில கனகராஜ் தோழர் சொன்னார், பாஜக வந்தா நாங்க வர மாட்டோம். இல்ல அது எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் எனும்போது அதுல நாம விவாதிப்பதற்கு அவர்களும் இருந்தால் கேள்வி கேட்பதற்கு இன்னும் வாய்ப்பாக இருக்கும். இப்படி நடந்தது, இந்தந்த கட்சிகள் இப்படிப்பட்ட முழக்கங்களை வைத்தார்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை முன்வைத்தார்கள், பாரதிய ஜனதா எதிர்நிலையில் நின்று பாரதிய ஜனதா இன்னும் எக்ஸ்போஸ் ஆவதற்கு, இன்னும் அம்பலப்படுவதற்கான வாய்ப்பா இருக்கும். அவங்க கலந்துக்கலன்னு சொன்னா அது அடுத்தது. ஆனா தொடக்கத்திலேயே இதுல என்னன்னா, திமுகவிற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான தகுதியே இல்லை என்று அதிமுக பாஜக ஒரே குரல்ல பேசிக்கிட்டே வருது. அதை நம்ம இதுல கவனத்துல கொள்ளணும். கூட்டத்தை கூட்டுற தகுதியே உங்களுக்கு இல்லைன்னு முதல்ல அவங்க தான் நிராகரிக்கிறாங்க. அதை அவங்க தொடர்ந்து அதை நிராகரித்து வருவதனால திமுக இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் நான் முதல்ல அதில் குறிப்பிடுறேன். நான் எந்த அடிப்படையில் திமுக இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதை நாம பரிசீலிக்கணும். முதல்ல பாரதிய ஜனதா தொடக்கத்திலேயே இந்த தகுதியை திமுகவுக்கு இல்லை நிராகரிச்சுட்டு வருது. போன கூட்டத்துக்கும் அப்படிதான் சொல்லுச்சு பாரதிய ஜனதா. தமிழிசை அவர்கள் வெளிப்படையா சொன்னாங்க. அதிமுக அதான் சொல்லுது, நாங்க கூட்ட வேண்டிய கூட்டத்தை இவங்க என்ன கூட்டுறாங்க என்று கேட்குது. அவங்களும் கூட்ட மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதாவது அது போன்ற இறுக்கம் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. பல விஷயங்கள்ல ஒரு நெகிழ்வுத்தன்மை பார்க்க முடியுது. அதன் பிறகும் கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் எடப்பாடி அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் அதை செய்யல? அப்ப செய்யாத இடத்துலதான் எதிர்கட்சி தலைவர் அதை செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிறாரு. நாங்க தான் இதை முதல்ல சொன்னமே. என்ன அரசியல் வெளியே நடந்தாலுமே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம். அவர் அதுக்குதான் உதாரணமா கர்நாடகாவை சொன்னார். இல்ல அதுல நான் உடன்படுறேன். அடித்து உருண்டு வெளியே இந்த அறைக்கு வெளியே போய் அடித்து உருளுகிற அளவுக்கு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு உள்ள வாங்க எல்லாரும் சேர்ந்து மாநிலத்துக்காக பேசுவோங்கிற மனநிலை ஏன் இல்லை? ஏன் ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு பாஜக கடிதம் எழுதினாரு. கண்டிப்பா திமுக தலைவர் கடிதம் எழுதி வாங்க நம்ம பொது வேட்பாளராக நிப்பாட்டுவோம் நீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இப்ப தேர்தல் வரும்போதெல்லாம் பாஜக கூப்பிடும் போது இந்த பிரச்சனைக்கு கூப்பிட்டா என்ன? இல்ல அதுதான் நம்ம அனைத்து, அதுவும் குறிப்பா அவங்க ஆளும் கட்சியாக இருப்பதனால் அதிமுகவும் சரி அவங்க அழைத்தா வரப்போறது இல்லை. அது அவங்களே முதல்ல நிராகரிச்சிட்டாங்க. அழைப்புக்கு முன்னாடியே அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இதை கூட்டுறதுக்கான தகுதியே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அதை அவங்க கேட்ட சாத்திட்டாங்க. அதன் பிறகு கூட்டக்கூடியவர்கள் அதை பற்றி கொஞ்சம் பரிசீலிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு தான். இல்லை எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுல இந்த சிக்கல்களையும் சேர்த்து நம்ம இதை உள்வாங்க வேண்டியிருக்கு. இதில் கூட்டணி தர்மம் எங்களை தடுத்ததுன்னு நேற்று திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அப்போது கலந்து கொள்ள முடியாமல் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை தடுத்ததுனார். இப்போ கூட்டணி இல்லையா? மக்கள் நல கூட்டணி இப்போ இல்லையா? அதாவது மக்கள் நல கூட்டணியில எந்த முடிவை எடுத்தாலும் 4 கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தோம். ஏன்னா அது கூட்டணியினுடைய நன்மை கருதி அந்த கூட்டமைப்பு நிலைக்கணும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சிக்கும் பல்வேறு விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பான்மை முடிவு எதுவோ அந்த முடிவுக்கு அந்த கூட்டணி வரும் என்பதை ஒரு ஃபார்முலாவா இருந்துகிட்டு இருந்தது. தேர்தலில் போட்டியிடணும்னு, இடைத்தேர்தலில் போட்டியிடணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லும். 3 கட்சிகள் போட்டியிட வேண்டாம்னு சொல்லும். அப்போ 3 கட்சிகளுடைய முடிவை ஏற்று போட்டியிட வேண்டாம் என்கிற முடிவை மார்க்சிஸ்ட் எடுத்திருக்கிறது கூட்டணியினுடைய அந்த நன்மை கருதி. அதுபோல திமுக கூட்டத்துக்கு போகணும்னு நாங்க சொன்னோம். 3 கட்சிகள் வேணாம்னு சொன்னாங்க. கூட்டணியினுடைய பெரும்பான்மை முடிவுக்கு ஏற்ப விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணிச்சு. இது நாங்களும் விட்டு கொடுத்துருக்கோம், அவங்களும் விட்டு. அதான் கேட்கிறேன், அந்த கூட்டணி இப்ப இல்ல அப்படிதானே? இல்ல உங்களை கட்டுப்படுத்திய அந்த கூட்டணி காரணிகள் இப்போது உங்களை கட்டுப்படுத்தவில்லை. இல்ல அதான் இன்னைக்கு அதுல முரண்படக்கூடிய நிலைமை யார்ட்டும் இல்ல. திமுக கூட்டத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே முரண்படக்கூடிய முதன்மை புள்ளியாக இருந்த மதிமுக கூட்டணியில இல்ல, அவங்களே வெளியேறிட்டாங்க. அப்போ திமுக கூட்டுற கூட்டத்துக்கு போறதை பற்றி மாற்று கருத்து இன்னைக்கு இல்லங்கும் போது எல்லாரும் வெளிப்படையா முடிவு. மாற்று கருத்து ஒரு நாள் கழித்து தான் முழுமையான மாற்று கருத்து இல்லைன்னு. முதல் நாள்ல உங்களுக்கும் இடதுசாரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தானே சொன்னாங்க. சிபிஎம் ஒரு நாள் காத்திருந்தானே வந்தாங்க. இல்ல அவங்க ஏற்கனவே தேர்தலில் போட்டியிடுறதுல கூட அவங்க முடிவு எடுத்துட்டாங்களே. தேர்தலில் போட்டியிட வேண்டாங்கிறது சிபிஐ விசிகேவினுடைய முடிவு. ஆனாலும் அவங்க முடிவு எடுத்து தேர்தலில் போட்டியிடுறாங்க. தீவிரமாக ஆதரித்த அந்த மக்கள் நல கூட்டணி இப்போது இல்லையா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டணி இல்லை தான். நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது தானே தெரிகிறது. ஆக்சுவலாக அந்த தேர்தலுக்கு முன்னால் நிறைய பேர் எதிர்பார்த்தது இவர்கள் இந்த 4 பேர் +2 அந்த ஒரு 6 பேருக்கும் இன்னும் அதிகமான வாக்குகள் கொஞ்சம் இடங்களும் கிடைத்து ஆட்சி அமைப்பதில் ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால்
தமிழகத்தில் நிலவி வந்திருக்கக்கூடிய அந்த அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதற்கான முதல் நோக்கமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு மூன்றாவது வலுவான அமைப்பு ஒன்று ஆதரிக்கிறதுக்கான முதல் காரணம் வந்து இந்த இரண்டு கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக ஒரு ஆட்சி அமைப்பதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஊழலுக்கு காரணமாக அமைகிறது. அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மேண்டேட் கிடைச்சிருது. அவங்க என்ன வேணாலும் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறாங்க. அது நிறுத்தப்படணும்னு. துரதிருஷ்டவசமாக அது நடக்கல. அதற்கான காரணங்கள், பல்வேறு காரணங்கள்லாம் ஆராயலாம். அதில் பணம்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரல் மால் ப்ராக்டிசஸ்லேருந்து பல காரணங்களும் அதில் இருக்கு. ஆனால் நம்ம மக்கள் இந்த சுச்சுவேஷனில் வாக்களிக்கல, பர்சன்டேஜ் வாக்குகள் குறைவு, இடம் கிடைக்கல. அதற்கு பிறகு அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸும் சரி, தேமுதிகவும் சரி, அவர்கள் வந்து நாங்கள் அது வெறும் எலக்டரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மதிமுக பிரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ திரும்பி வந்து ஒரு மூன்றாவது அணிக்கான இன்னொரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. ஜெயலலிதா உடைய மறைவும், கலைஞருடைய அது உடல்நலக்குறைவு, அவர் அதனால இன்னைக்கு வந்து அரசியல் அவர் இல்லை. இப்போ ரொம்ப ஃப்ளூயிடா மாறிடுச்சு. அதை தொடர்ந்து அதிமுகவில் ஒரு 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 ஸ்பிளிட் இருக்கு இப்பொழுதைக்கு. அது வெளியில என்னவோ உள்ளுக்குள்ள என்னவோ நமக்கு வந்து அதை பத்தின ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய வழக்கின் தீர்ப்பு, சசிகலா ஜெயிலில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது திருப்பி ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழல். இதுல எப்படி வந்து ரீஅலைன்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முன்னிருந்த அந்த ஒரு இறுக்கமான ஒரு ஒரு நிலையில அந்த ஊழல்ங்கிற நிலையில வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப நிச்சயமாக ஊழலுக்கு எதிரான ஒரு ஒரு நல்ல ஆட்சியை முன்வைக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃபார்முலேஷன் மாற்று அணி இனிமே சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களாங்கிற சாத்தியமா வர வாய்ப்பு இருக்கா? வந்தால் உங்கள் நம்பிக்கை பொய்த்து போகாமல் வெற்றி பெறுமா? அப்படி நீங்க அரசியல் பார்வையாளராக அதை எப்படி கணிக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக வந்து வேறு பல மாற்றங்கள் சாத்தியம். நிச்சயமாக மூன்றாவது அணிக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதற்கான உழைப்பு வந்து ஏதோ ஒரு நியூக்ளியஸ் ஒன்று உருவாகணும். அதை சுற்றி தான் நிறைய பேர் வந்தாகணும். அப்ப அதை யார் வந்து அதை முன்னெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கேள்வியா இருக்கு. இல்லைன்னா அதுக்கு இன்னும் கூட ஒரு 10 ஆண்டுகள் ஆகலாம், தெரியல. ஏன்னா அது நம்ம வெளியில இருந்து நம்ம என்னத்தை கணத்தில் எதுவும் கணிக்க முடியல. இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்பொழுது முதல் கேள்வி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஆக போகிறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் வந்து என்ன தங்களுக்குள்ள என்ன செய்ய போறாங்க. இவர்கள் எனக்கு இன்னொன்று வந்து இவர் தனித்தனி கட்சியாக இருக்கணுமா? இப்போ கம்யூனிஸ்டுகள் தனி கட்சியாக 2 பேர் தனியாக இருக்க போறாங்க. மற்றவர்கள் வந்து ஏதாவது ஒன்று சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? விஜயகாந்தோட உடல்நிலை என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்கு. பல காரணிகள் தான் தமிழகத்தின் பல காரணிகள் தான் அடுத்த 10 ஆண்டுகள் ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா இது தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி உருவானதுலேருந்தே பல்வேறு கருத்துக்கள் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ அடுத்த செய்தி, மத்திய தொழில்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் அப்படி சொல்லவே இல்லை. அது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சில மாநிலங்களுக்கு கொடுக்குது, மத்திய அளவில் வேணுங்கிற கோரிக்கை வரும்போது அவங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் படி தப்பு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்பது அப்படிங்கிறார். கான்ஸ்டியூஷன்லே இது தொடர்பான விரிவான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. காயிதே மில்லத் அவர்கள் இது போன்ற கேள்வியை எழுப்பும்போது, பிற்காலத்தில் நீங்கள் இந்த வகுப்பார் என்று குறிப்பிடுகிறீர்களே, இந்த வகுப்புக்குள் எங்களை போன்ற சிறுபான்மை மக்கள் வர முடியாது என்கிற நிலை நாளை உருவானால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்கும்போது, இந்த வகுப்பாருக்குள் சிறுபான்மை மக்கள் வரமாட்டார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் முட்டாள் என்கிற அளவுக்கு விவாதம் நடந்தது. கான்ஸ்டியூஷன்ல விவாதத்திலே உறுதிமொழி கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் விவாதித்து முடித்து தான் அது சேர்க்கப்பட்டது. இன்னைக்கு வந்து மத அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்கும் கொடுக்கப்படவில்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் என்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் தான் கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தரப்படுவதில்லை, மத அடிப்படையில் தரப்படுவதில்லை. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் பட்டியலில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வருவதனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த வரையறையின்படி தான் வருது.
மத அடிப்படையில் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு என்று கொடுத்து ஆந்திராவில் பிரச்சனையாகி கோர்ட்டில் வந்து தள்ளுபடியானதெல்லாம் பார்க்குறோம். எனவே அப்படி கொடுக்கவும் முடியாது, சட்டப்படி நிற்காது. அது கோர்ட்டில் போனால் ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ரிஜெக்ட் ஆகலை. ஏன் ஆகலைன்னா அந்த நம்ம 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்குள்ள 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுல உள்ஒதுக்கீடாக 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மிக தெளிவாக எல்லா இஸ்லாமியர்களுக்கும் கிடையாது. அதையும் பார்க்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் பட்டியலில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள், முஸ்லிம்களுடைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த லப்பை இந்த 4 பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடு தான் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் கிடையாது. இங்கே அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சட்டம் சொல்லுகிறதோ, என்ன அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலுக்கு முரணாகாத வகையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஆனா இவங்க முஸ்லீமுக்கு கொடுத்துட்டாலே அது மதம்னு இவங்க ஒரு முத்திரை குத்தி மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கூடாதுன்னு திரும்ப திரும்ப இல்லாத ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்க ஒண்ணு இல்ல. முதல்ல இல்லை, இது வந்து இந்த தெலுங்கானா விஷயத்தினால வருது இது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பண்டாரு தத்தாத்ரேயா வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் அவருடைய பின்னணியிலேருந்து வரவர். ஷானவாஸ் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஆந்திர பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கான தனி ஒதுக்கீடு வந்து அது நீதிமன்றத்தினால தடை செய்யப்பட்டு, அதன் பிறகு மாநில பிரிவினைக்கு பிறகு இன்றைக்கு தெலுங்கானாவில் அங்கே முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீடு இருக்கு. கண்டெஸ்டட் கோர்ட்டில் அது கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் சந்திரசேகர ராவ் வந்து 2 பிரிவினருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதான் சமீபத்திய நியூஸ் அதுதானே. முஸ்லிம்களுக்கு வந்து 5% 12%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினருக்கு ஒரு 6-10% நினைக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அது பண்ணால் டோட்டல் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து 60-61 ஆயிடுது. அப்போ அவர் வந்து இதை முன்வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அது வந்து இந்த 50% தாண்டி போகிறதுங்கிற தமிழகம் மட்டும் தனி கிளாஸில் இருக்குது, மற்ற வேறு எந்த மாநிலத்திலையும் இது கிடையாது. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, தமிழகத்தில் இப்படி இருப்பதன் போலவே தெலுங்கானாவிலும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உரிமை வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு இந்த வழக்கு எப்படி போகுதோ அதன்படி நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்து எங்களுக்கு இதுக்கான ஒரு சில அவங்க ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சிருக்காங்க, அதன்படி முஸ்லீம்களுக்கு 12% இடஒதுக்கீடுன்னு அவர் சொல்றார். பண்டாரு தத்தாத்ரேயா இதுக்கு தான் ரியாக்ட் பண்றாரான்னு எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக அதை படிக்கல. இது தொடர்ச்சி அவங்க வைக்கிற வாதம் தான். இப்போ இந்த விஷயத்துக்கு அவர் சொல்லியிருக்கலாம், பொதுவாக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறதையும் இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையினரே இல்லை என்பதை நஜிமா ஹெப்துல்லா போன்றவர்களை வைத்து சொல்ல வச்சாங்க. நஜிமா ஹெப்துல்லாவே சொன்னாங்க, மைனாரிட்டிஸ்ல பார்சி தான் வருவாங்க, இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க. ஆக இது இன்று அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் இல்லை, பொதுவாகவே சொல்றாங்க. இல்லை, இன்னொரு கேள்வியும் வருது. மத அடிப்பில் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்று கூறும்போது, இங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத அடிப்பில் தானே இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இப்ப எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல, நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களா எடுத்துக்கிட்டாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களா எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு மதத்தின் அடிப்படையில வாழக்கூடிய. இல்ல நீங்க சொல்வது அப்படி. நான் என்ன சொல்றேன்னா, டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து பிசி கிறிஸ்டின் பிசில வருவாப்ல, ஆனா வந்து எஸ்சி கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுல்ல, அந்த இடஒதுக்கீடு கிடையாது. இப்ப இந்து தாழ்த்தப்பட்டவர் உங்களுக்கு இந்து மதத்தில் இருந்தால் மட்டும்தான் இடஒதுக்கீடு. இப்ப உள்ள நிலவரப்படி கிறிஸ்தவர்களாக இருந்தால் கண்டிப்பா அவங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்னு போட்டுக்கலாம், ஆனா பிற்படுத்தப்பட்டவருக்குரிய சலுகை தான் கிடைக்குமே ஒழிய தாழ்த்தப்பட்டவர் சலுகை கிடைக்காது. அப்படி பார்த்தா வெளிப்படையா இந்து தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும் தானே இடஒதுக்கீடே இருக்கு. தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இந்து மதம் மட்டும் தானே. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை டைரக்டா இன்டர்பிரட் பண்ணா அதுதான் அங்கே கான்ஸ்டிடியூஷன்லயே அதுதான் அப்படிதான் இருக்கு. அப்ப அது வந்து அன்ஃபேர் அப்படின்னு தலித் கிறிஸ்தவர்கள் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி. இல்ல, அது மத அடிப்பிலான இடஒதுக்கீடு தானே, இந்து மதத்துக்கு மட்டுமான இடஒதுக்கீடா போகுதுல தலித். இன்றைக்கு வந்து திரும்ப திரும்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு போகிறவர்கள் அதுதான் சொல்ல போறாங்க, நாங்க என்னங்க பண்றோம், அம்பேத்கரே உருவாக்கின கான்ஸ்டிடியூஷன் அதுதானே இருக்கு அப்படின்னு. அப்ப இது வந்து நியாயமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு நம்ம எழுப்பணும். யாருக்கு இடஒதுக்கீடு, ஏன் இடஒதுக்கீடு? அப்ப அந்த இடஒதுக்கீட்டில் வருபவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் பரிசீலிக்கப்பட்டு அதுல மாற்றங்கள் எப்படி செய்யறது. இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒருவர்கள் இருப்பது வந்து ஃபேக்ட். அது அவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னா கட்டாயமாக தேவை. அப்போ அதற்கு எந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது அப்படிங்கும்பொழுது ஒருமித்த கருத்தை எட்ட முடியுமா, யார் ஆட்சியில் இருக்காங்க, யாருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யக்கூடிய அதுக்கான சக்தி இருக்கு, இதெல்லாவற்றையும் பேச வேண்டிய ஒரு இது வந்திருக்கு.
கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டிய தேவை இருக்குங்கிறீங்க, திருத்தங்கள் தேவைன்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடுங்கிறது தொடர்ந்து மறுபரிசீலனை செய்து கொண்டே வந்து யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து அதை பார்க்கணும். சாதி அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு முழுமையா எடுக்கணுங்கிறீங்க. சாதி அடிப்படையில், மத அடிப்படையில் யார் உண்மையிலேயே டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ், எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிங்கிற அந்த வரையறையும் எக்கனாமிக்கலி சேர்க்கணுங்கிறீங்க. கட்டாயமாக சேர்க்கணும். அப்புறம் ரொம்ப லாங் டேர்மா டிஸ்கிரிமினேஷன், இப்போ பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடுக்கான காரணங்கள் முற்றிலும் வேற, தலித்துகளுக்கான அதாவது அன்டச்சபிள்ஸ்னு சொல்லக்கூடியவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான கட்டாயங்கள் வேறு, இன்னும் ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து எங்கெங்கயோ இருக்கலாம். அப்ப அதை தொடர்ந்து இதற்கான ஒரு ஒரு தேசிய அளவிலான ஒரு டிஸ்கஷன் வந்துட்டே இருக்கு. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடுங்கும் பொழுது பல இடங்கள்ல அதற்கான தேவை இருக்கு. அப்ப அதை பற்றி பேசணும். நமக்கு வந்து நம்மளோட நோக்கம் வந்து அனைவரையும் மேலெழுப்பி கொண்டு வரணும் அப்படின்னா இவற்றை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கணும். ஒட்டுமொத்தமாக வந்து தங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் பாருங்க, கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிய மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அப்பப்போ மாத்திட்டு தான் இருக்கோம் நம்ம. அது வந்து நியாயமற்ற ஒரு தன்மை. இந்த விஷயம் அதான் போதுமா அவர் தேவைப்படுவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க ரெண்டு பேருமே உடன்படுறதுனால அடுத்த செய்தி போயிடலாம்னு நினைக்கிறேன். விவசாயிகள் போராட்டம் 34வது நாளாக இன்றும் நடக்க இருக்கிறது, நேற்று வரை நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் குறித்து நீங்க முதல் பகுதியில் ரெண்டு பேருமே அதை என்ன காரணங்கிறத சொல்லிட்டோம். அது குறித்து பேசுவதற்கு முன்னால் அந்த போராட்ட வடிவம் சில பெண்ணிய அமைப்புகளால் விமர்சிக்கப்படுது. சேலை கட்டி போராடுவது, நீங்க மோடியை விமர்சிங்க, பாஜக விமர்சிங்க, அதுல கூட என்ன பெண்களை இழிவுபடுத்துறது, சேலை கட்டுனா கேவலமா, அதற்கு அடுத்ததா தாலி அறுத்து தாலி கட்டி, இந்த வடிவம்ங்கிறது இரு பாலினத்தரையும் உள்ளடக்கியதா இல்ல, இது ஒரு ஆண்மொழியை நோக்கி உங்களுடைய போராட்ட வடிவம் போகுதுங்கிற விமர்சனம் வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதுல பல மாற்று கருத்துக்கள் இருக்கு. சேலை கட்டின போராட்டம் மட்டும் இல்லை, நிர்வாணமாக ஓடினது கூட யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல. அவர்கள் ஒரு எளிய மனிதர்கள். முதல்ல அடிப்படை நம்ம புரிஞ்சுப்போம். எளிய மனிதர்கள் அவர்களுக்கு இருக்கிற பொது உளவியலின் அடிப்படையில் தான் சில விஷயங்களை எடுப்பாங்க. அவங்க மெத்த படித்தவர்களோ அல்லது ஒரு பெரிய பண்பாட்டுக்கு இதானவர்களோ இல்லை. அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுடைய புரிதலிலிருந்து நாம் அவர்களை பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சாதாரண சாமானிய மக்கள் போய் டெல்லியில் போராடும் போது அவர்கள் நம்ம மாதிரி பெண்ணிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பெரிய அளவுல அப்படி இருப்பாங்க உண்டாக்குது இல்லைங்களா? இல்ல கட்டாயமா நம்ம 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணிய சிந்தனை வேற, இப்ப வேற. கரெக்ட். நிறைய அரசியல் படுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள்ல இன்னைக்கு இப்போ ராதா ரவி வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாடி இப்படி பேசியிருந்தா இவ்வளவு கண்டனங்கள் வந்து, ஆனா இன்னைக்கு திமுக காரங்க கண்டிக்கிறாங்க, எல்லாருமே கண்டிக்கிற நிலைக்கு நாம நியாயப்படுத்தவே இல்லை. விவசாயிகள் போராட்டத்துல இப்படிப்பட்ட அம்சங்கள் இடம்பெறத நம்ம நியாயப்படுத்தல. இருந்தாலும் அவர்களுடைய நிலையிலிருந்து நாம் அதை பார்க்கணும்னு சொல்ல வர்றேன். அதுதான். அப்போ அதில் நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்கள முறைப்படுத்தலாம். அது இன்னொரு பக்கம். ஆனா நம்ம எதிர்நிலையில நின்று இதெல்லாம் வந்து அவங்கள கோரிக்கையவோ இதேவோ நான் விமர்சனம் கேட்கல, வடிவத்தை தான் அது எதிர்நிலையில நின்று விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு அந்த தரப்பை நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன். பற்றி உங்க கருத்து இதில்? இல்லை, இது வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் பற்றி எனக்கு வேறு கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனால் அவர்கள் வந்து பலவிதமான போராட்ட வடிவங்களை தினமும் மாற்றி மாற்றி செய்து அதன் மூலமாக கவன ஈர்ப்பு செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. பாதி தலையை மழிக்கிறது, ஒரு பக்கம் மீசையை மட்டும் வைத்துக்கிறது, அதன் பிறகு மேலே உடை இல்லாமல் வெறும் கோமணம் மட்டும் கட்டுறது, அப்புறம் அதையும் வந்து அவிழ்த்து பொருள்றது, குட்டிக்காரணம் அடிப்பது, இப்படி வாயில எளிய கவிக்கிட்டு இருக்கிறது, மண்டை ஓட்டு மாலைய பண்றது, ஒவ்வொன்றுமே வந்து கவன ஈர்ப்பு. இப்போ நீங்க வந்து இது வந்து உண்ணாவிரதம் இருப்பது, இது எங்களை அலங்கோலம் ஆக்கிருச்சு இந்த நடுவண் அரசுன்னு வெளிப்படுத்துற விதம் தான் அவங்க எங்களை இந்த மாதிரி அலங்கோலம் ஆக்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு இது ஒரு விதத்துல ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. உண்மையில இது இப்படித்தான் ஒருவர் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணுமா அல்லது இப்படி ஒருவர் போராட்டங்களை நடத்தும் அளவுக்கு தள்ளப்படணுமா? ரெண்டுமே வந்து ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. இல்ல உங்களுக்கு கோரிக்கையில மாற்று கருத்து இருக்கா? கோரிக்கையில மாற்று அவருக்கு வந்து கோரிக்கையில மாற்று கருத்து. எனக்கு கோரிக்கையில் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு. எனக்கு வந்து லோன் வேவர் பத்தின ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. எனக்கு வந்து நதிநீர் இணைப்பு பற்றி வேறு அபிப்பிராயங்கள் இருக்கு. பட் அது முக்கியம் இல்லை. வேற ஏதோ ஒரு நியாயமான காரணங்களுக்காகவோ அல்லது எனக்கு ஏற்புடையது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் வேற. ஒரு போராடும் பொழுது பொதுவாக அரசுகள் கைக்கொள்ள வேண்டிய சில வரைமுறைகள்னு நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஒரு டீசெண்டான சொசைட்டியில் ஒரு பிரதிநிதி அந்த மக்களை சந்திக்கணும். அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும்.
இன்னொரு கேள்வி கேட்கலாம். அப்படி ஜந்தர் மந்தர்ல வந்து தினம் போராடிக்கிட்டே இருப்பாங்கயா, அப்ப நான் அங்கேயே கொண்டு போய் நான் வந்து சீட்டை போட்டு உட்காந்துட்டு அவங்கள்ட்ட பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஒரு பிரதமரோ அல்லது பிரதமருக்கு ஆதரவானவர்களோ கேட்கலாம். அதை நான் நியாயமானதா பார்க்கல. ஏன்னா வந்து இது அவ்வளவு அநீதிகள் நிரம்பிய ஒரு நாடா தான் நம்ம இருக்கோம். அப்ப அநீதிகள் நிரம்பி இருக்கும் பொழுது பவர் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு நிலையில ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு என்ன வழிதான் இருக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் போராடித்தான் ஆகணும். அந்த வடிவங்கள் மாறணும். வடிவங்கள் வந்து இப்ப நான் எனக்குன்ற சில வடிவம் இருக்கு. ஆனா அதுதான் இன்னொருத்தரும் பண்ணணும்னு நான் சொல்லல. என்னுடைய கேள்வி, அங்க போய் ஒருத்தர் உட்கார்ந்துட்டாலே ஒருவர் மத்திய அரசின் பிரதிநிதி நேரா அவங்கள்ட்ட போய் பேசி அதை பரிசீலிக்கணும். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப முக்கியமான இன்றைய காலை நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிட்டோம். அது ஒரு தளத்துல எல்லாம் பல்வேறு தளங்கள்ல அதற்கான காரணங்கள் என்ன, ஆதரவு தரப்பு என்ன, எதிர்த்தரப்பு வாதம், அரசினுடைய நியாயம் என்ன, மக்கள் தரப்பு நியாயம் என்ன என்பது குறித்து நீங்கள் இருவருமே ரொம்ப விரிவா இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.